ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏன்னா மண்ணில் நிறையா இருக்கும். இப்போ குக்கரில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலே நல்லா கொலன்னு வெந்துடும். நல்லா நம்ம வெயிட்டு ரிலீஃப் பண்ணிவிட்டு மூடி திறந்து ஆற வச்சு நம்ம தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கல, அதுக்குனால இப்போவே நம்ம இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால மிளகாய்த்தூளும் கிழங்கும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஒரு கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு கிழங்காய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். புளி சாதம், லெமன் சாதத்தை கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பும் போது நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விடலாம். ஏன்னா அப்புறம் மிளகாய் தூள்லாம் கருகி போயிடும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதத்தை கூட தான் சாப்பிட போகிறோம். சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.